2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 பட்டை கிராம்பு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 6 சின்ன பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு 1 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அரை முடி தேங்காய் வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ நல்லா இது வதங்கட்டும். இப்போ இதில் வந்து நான் 2 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணால் வந்து நம்மளுக்கு உடையாமல் நல்லா வரும்.